விஜய் லேட்டா வந்ததை பத்தி பொதுமக்கள் கருத்து எதுவுமே இது இல்லையா? நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிதானே சார் இப்ப யார் சார் கரெக்ட் டைமுக்கு வராங்கன்ற மாதிரி மக்கள் கடந்து போயிடுறாங்க. நான் ஒரு 10 பேர்ட்ட கேட்டேன்னா, ஒரு 8 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க சார். இவங்க விஜய் புதுசா கட்சிக்கு வராரு, ஏதாவது பேரை டேமேஜ் பண்றதா பண்றாங்க சார். அந்த மைண்ட்லாம் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசும்போது அந்த மைண்ட்ல இருக்காங்க. இது ஓட்டா மாறுமான்னு எனக்கு தெரியல. பட் பிரச்சனை இவ்வளவு இந்த பிரச்சனைக்கு காரணம் கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி இப்படிங்கிற மாதிரி தான் போறாங்க அவங்க. விஜய் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி. தப்பு இல்லைங்கிற சரி, மாதிரி விஜய் வராததுக்கு நான் சொல்றேன். பேட்டி கொடுக்காது வராது, அது கேட்டீங்களா? நான் கேட்டேன். ஒரு அவங்க என்ன தெளிவாயிட்டாங்கன்னா, எப்படியும் வருவாருங்க. அவர் வராமலாம் எப்படிங்க இருப்பார்? ஒரு கட்சி தலைவர் எப்படிங்க வராம இருப்பாரு? அதெல்லாம் வருவாருங்க. என்ன இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போறாங்க. எது நடந்தாலும் இவங்க தான் காரணம். இவங்க தான் காரணம். வார்டன்னால அடிப்போம். அந்த மாதிரி தான் இருக்கு. அதை சொன்ன 13ஆம் தேதியோ 14ஆம் தேதி வரா மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம வீடியோ கால் எல்லாம் பேசினாங்க எங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபேமிலி சந்திச்சீங்களா? இல்ல அவங்கள சந்திக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்குள்ள ஆனா பொதுவான மக்கள் அபிப்பிராயம் விஜய்க்கு ஆதரவா விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. கூட்டணி பத்தி தான் கேட்டீங்களா? இல்ல விஜய் இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் போல. இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு, அதுல உங்க மனநிலை என்னவா இருக்கு? ஏன் நீங்க ஏன் போல? அதை நோக்கி தானே நகருது. அப்போ அந்த பொதுமக்கள் அபிப்பிராயத்தை அதுவும் சேர்த்து கேட்டுருக்கலாமே. என்ன தப்பு இருக்குது? இல்ல கூட்டணி பற்றி நான் அது கேட்கல. அந்த இடத்துல நான் கேட்கல. மறுபடியும் ஒரு அமௌண்ட் நான் போற மாதிரி இருக்கும். நான் போயிட்டு நான் அந்த கேள்வி வைக்கிறேன்.